எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் செல்வராஜ். திருச்சியில் வயலூர் ரோட்டில் நகர்ன்ற ஒரு நர்சரி மூலமாக பண்ணோம். நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்காத மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதனால் யூடியூப்பில் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம் பற்றி படிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு எங்களோட அந்த மாடி தோட்டத்தை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அது என்ன பேக்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, நம்மள்ட்ட என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு லுக்கு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். எல்லாம் கீழே வச்சு அது ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த லுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்டது. ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட அனுப்பிச்சோம். அவங்களாம் சொன்னாங்க, ஏன்னா முதல்லையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்ல செட்டப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கரெக்டாக நம்ம என்னென்ன வேணும், என்ன விதை போடுறதுலேருந்து எல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஸோ ஃபார் ஸோ குட், நோ ப்ராப்ளம்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரீர கார்த்திகேயன். நாம் இன்றைக்கி திருச்சி உய்யகொண்டான் திருமலையில் நகரில் இருக்க நம்ம சார் மிஸ்டர் செல்வராஜ் சார் வீட்டில் தான் இருக்கோம். இங்கே நம்ம மாடி தோட்டத்தை ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் பேக்கு இது போல் க்ரீன் ஹவுஸ்லாம் போட்டு உள்ள பேக்ஸ்லாம் வச்சு செடிகள் மெயின்டைன் பண்ணதாக சொன்னாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கார்டனை ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கார்டனில் நிறைய சீட்ஸ் ஷோ பண்ணலான்னு வந்திருக்கோம். அந்த சீட்ஸ் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அந்த சீட்ஸை எப்படி நல்லபடியாக நம்ம ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம எப்படிலாம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம், இது போல் நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் மாடித்தோட்டம் அமைக்கிற வீடியோ ஆகட்டும் சரி, மாடித்தோட்டம் ரெனோவேஷன் பண்ணுற வீடியோ ஆகட்டும், அது இல்லாமல் மாடித்தோட்டத்துக்கு தேவையான உரங்கள் ஆகட்டும், அதை பற்றின ரிவ்யூஸ், கம்ப்ளீட் கைடன்ஸு எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி மேல் மண்ணில் இருக்க களை செடியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு மண்புழு உரம் இது போல் மண்புழு உரம் கொடுக்க போகிறோம். இதை கொடுத்துட்டு அதுக்கு ஃபுல்லாகவே டாப் சாயில் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த விஷயம் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, சப்போஸ் நம்ம விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேல் மண்ணில் சத்துக்கள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெனோவேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம், அதாவது சாயிலெலாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வாரமாவது நம்ம அதை ஆற விடணும். அப்போ தான் அந்த சாயில் குளிர்ச்சியாக இருக்கும். அதை எப்படி செக் பண்ணணும்னா, தோண்டிட்டு நம்ம உள்ளே கை வச்சு பார்த்தோம்னா அந்த தண்ணி அந்த சாயில் குளிர்ச்சியாக இருக்கணும். இதே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு வாரம் இல்லை 3 நாள் அதை ஆற விடுறது நல்லது. அப்படி ஆறுனதுக்கப்புறம் குளிர்ச்சி ஃபீல் ஆனதுக்கப்புறம் டாப் சாயிலில் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் அதை குளிர வைக்கிறோம். அந்த சத்தை மறுபடியும் ரீகெயின் பண்ணுறதுக்காக தான் இது மேல் மண்ணில் இது போல் கொஞ்சோண்டு மண்புழு உரத்தை ஆட் பண்ணி இது போல் மிக்ஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாக பாதி பேக் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேல் மண் ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த சாயில் இன்னும் கொஞ்சம் பொலபொலப்பாக இருக்கும். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப இது போல் கட்டிகள்லாம் இருக்கும். இது போல் கட்டிகள்லாம் உடச்சி விட்டுட்டு ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாயிலில் நம்ம விதைக்கிறப்ப ஸோ ஒன்று போல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒன்று போல் வளர்கிறதுக்காக தான் நம்ம இது போல் சாயிலில் மேல் மண்ணில் மண்புழு உரமாக ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நிறைய பேக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 12க்கு 12ன்ற பேக்ஸ் இருக்குது, 15க்கு 12ன்ற பேக்ஸ் இருக்குது. இது போல் பேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 2 ஸ்டெப் ஸ்டாண்டில் நம்ம ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோம். இந்த 2 ஸ்டெப் ஸ்டாண்டு இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஒரு கொலு டைப்பில் இருக்கும், கொலு ஸ்டாண்டு டைப்பில் இருக்கும். இதில் இங்கே கீழே வந்து ஒரு 5 பேக் வச்சுருக்கோம், மேலே ஒரு 5 பேக் வச்சுருக்கோம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் கிட்டில் வந்த பேகு. ஸோ முடிஞ்சளவு கவர்மெண்ட் கிட்டு வாங்குறீங்கன்னா அதை ஒரு செமி ஷேட் அந்த மாதிரி ஸ்பேஸில் வச்சுக்கோங்க. இது போல் டெரஸில் ஃபுல் வெயிலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே அது இத்து போயிடும். வாங்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு இது போல் யூவி ட்ரீட்டட் விர்ஜின் மெட்டீரியல் டபுள் சைடு லேமினேட்டட் பண்ண ஃபுல்லி மேலே மோல்டு பண்ண க்ரோ பேக்ஸு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் கொடுக்குறது பேக்ஸ் போல் நீங்கள் வெளியே கிடச்சாலும் அது போல் பேக்காக வாங்குங்க. ஆனால் ப்ராப்பராக குவாலிட்டியான பேக்கான்றது செக் பண்ணி வாங்குங்க. அதை சப்போஸ் நீங்கள் வாங்கி இதை குவாலிட்டி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த உள்ள ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த பேக் வந்து குவாலிட்டியான பேக்கு. சப்போஸ் அது வந்து ஃபேட் ஆச்சுன்னா, இது போல் ஃபேட் ஆச்சுன்னா அது வந்து குவாலிட்டி இல்லாத பேக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை வந்து சப்போஸ் வாங்கும்போதே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனியில் க்ரோ பேக்ஸ் வாங்கினீங்கன்னா வாங்கும்போதே அது குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது விற்றதுக்கப்புறம் இது போல் இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. அந்த சப்போஸ் வந்து இப்போ கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து க்ரோ பேக் வாங்குறீங்கன்னா எங்களோட பேக்ஸு உள்ளே வந்து இது போல் ஆரஞ்சு கலர் வந்து ஃபேட் ஆகாது. சப்போஸ் வெளியே வந்து நம்ம வாங்குகிறோன்னா இது போல் ஆரஞ்சு கலர் ஃபேட் ஆகும். ஒரு ரிப்பீட்டடான கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் வந்து நிலச்சிருக்கணுன்றப்ப இது போல் குவாலிட்டி இல்லாத தரம் இல்லாத பொருட்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நல்ல ஒரு கம்பெனியாக நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் க்ரோ பேக் வாங்கியும் இது போல் கிளியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் க்ரோ பேக் வாங்கி அந்த பேக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாயில் ஃபில் பண்ணாமல் நீங்கள் பாதி தான் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாதி அளவுக்கு பேக்ஸில் அந்த க்ரோ பேக்கோட இந்த தார்பாய் மெட்டீரியல் தான் இது நல்ல லைஃப் வரும். சப்போஸ் இந்த மேலே இருக்க அந்த சாயில் இல்லாத ஸ்பேஸில் இருக்க க்ரோ பேக் வந்து லைஃப் வராது. ஏன் சொல்கிறேன்னா உள்ளே போட்டிருக்க சாயில் வந்து ஈரப்பதத்தோடு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா தான் இந்த க்ரோ பேக்கோட லைஃபுமே 5 to 8 years வரைக்கும் வரும். சப்போஸ் நம்ம உள்ளே இருக்க சாயிலை வந்து ஈரப்பதத்தோடு மெயின்டைன் பண்ணலைனாலும் மேலே சாயிலே இல்லாமல் வச்சுருந்தாலும் இந்த க்ரோ பேக் வந்து இந்த கார்னர்ஸில் இது மாதிரி கிளியும். அதுவுமே எப்போ நடக்கும்னா உங்களுக்கு 3 yearsக்கு மேலே தான் நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் எதனால் வரும்னா நிறைய எறும்புகள் தொல்லையால் வரும். அந்த எறும்பு எப்போ வராமல் இருக்குன்னா இது போல் நம்ம ஹைட் ஏற்றி ஒரு நல்ல ஸ்டாண்ட் ப்ரொவிஷனில் வைக்கிறப்ப எறும்புகள் வராது. சப்போஸ் இது மாதிரி ட்ரெயின் செல்ஸ் மட்டும் வச்சாலும் அந்த எறும்புகள் வராது. ஆனால் அந்த ட்ரெயின் செல்லை அப்பப்போ எடுத்து கிளியர் பண்ணணும். முக்கியமாக இது போல் பிளேட் வைக்கவே கூடாது. அந்த பிளேட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கும். அதனால் அந்த தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க. நான் இப்போ தான் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தேன், அது ஏன்னு சொல்லிடுறேன். இந்த பிளேட்டில் தண்ணி நிற்கிது இல்லைங்களா, இதில் வந்து கொசு முட்டை போட்டு டெங்கு பரவுறதுக்கான வாய்ப்பு 95% இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் யாரும் வைக்காதீங்க. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்கள் தொட்டியில் செடி வைக்கிறீங்கன்னா இது போல் ட்ரெயின் மேட்டை வச்சு அதுக்கு மேலே வச்சா மட்டுமே போதுமானது. அதுவே உங்களுக்கு மாடியோட ரூஃபை வந்து பர்ஃபெக்டாக நல்ல ஒரு லைஃப் வர மாதிரி பண்ணி கொடுக்கும். அடுத்தது வேறு ஏதாவது சந்தேகங்கள்னால், இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் நீங்கள் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து வளர்க்கலாம், தப்பு இல்லை. இது போல் க்ரீன் ஹவுஸ் மாதிரி நீங்கள் செட்டப் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் வளர்க்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க க்ரீன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அமைச்சு கொடுக்கல. இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து 2 years பேக் இங்கே லோக்கலில் நர்சரியில் சார் கேட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, தவறு இல்லை. ஆனால் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் இப்போ கொஞ்சம் ரினோவேட் பண்ணி கொடுத்தோம். நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், யூவி ரோப். இந்த ஷேட் நெட் ஃபுல்லாக தொங்கிக்கிட்டு இருந்தது. எதனாலனா இது மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே முடிச்சு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இது மாதிரி அங்கங்கே முடிச்சு போட்டிருந்தாங்க. அது மாதிரி போடக்கூடாது. இது போல் ஃபுல்லாகவே ரோப்பை வச்சு கட்டணும், பின்னிருக்கணும். இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள், நம்மள்ட்ட யூவி ரோப் வாங்கினாலும் சரி, ஷேட் நெட் வாங்கினாலும் சரி, இது போல் பின்னல் நீங்கள் பின்னினீங்கன்னா இந்த ஒரு பைப் இருக்குன்னா பைப்பை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஷேட் நெட்டை கட்டிடணும். கட்டினதுக்கப்புறம் இந்த ரோப்பை வச்சு பின்னிடணும். இந்த பின்னல் பாருங்கள்,
இது போல் ஒரு பின்னல் நீங்கள் பின்னிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் ஹவுஸில் வந்து ஷேட் நெட் கிழியுதுன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. இது போல் பின்னல் இருக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 அடி நீளம் 20 அடி நீளமாக இருந்தாலும் அந்த நீளம் ஃபுல்லாகவே ஒரு 3 இன்ச்சஸ் மேக்ஸிமம். ஒரு பின்னலுக்கும் இன்னொரு பின்னலுக்கும் உள்ள கேப்பு 3 இன்ச் தான் வைக்கணும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே கிழிஞ்சிருந்த ஸ்பேஸ். இதெல்லாம் இங்கெல்லாம் சரியாக பின்னலை. ப்ளஸ் இந்த கார்னரில் ஒரு பைப் இருக்கு இல்லைங்களா, அந்த பைப்பில் வந்து ஷேட் நெட்டை வச்சு கொஞ்சம் கட்டியிருக்கணும். ஸோ இந்த ஷேட் நெட் மேலே போய் உரசாமல் இருக்கணும். உரசி அந்த இடம் கிழியும். இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த பைப்பில் வந்து இந்த ஷேட் நெட் வந்து உரசி கிழிஞ்சிருக்கு. நாம் என்ன பண்ணோம்னா அப்படியே எடுத்து இந்த பைப்போட இந்த ஷேட் நெட்டை வச்சு மறுபடியும் பின்னி கொடுத்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு வருஷம் இந்த ஷேட் நெட் வந்து தாராளமாக லைஃப் வரும். ஷேட் நெட் நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதால தான் இப்போ வரைக்கும் இது கிளியில். இது யூவி ட்ரீட்டடு மெட்டீரியல். இதே குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்னால் ஒரு வருஷம் கூட தாங்கியிருக்காது. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான், ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பின்ன தெரியலை, அவ்வளோதான். மற்றபடி நீங்களும் இது போல் ஷேட் நெட் யாரையாவது வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இது போல் யூவி ரோப்பு வச்சு நல்லா பின்ன சொல்லுங்கள். கோணி பை தைப்பாங்க, அதுபோல் ஒரு கோணி ஊசியை வச்சு நல்லா பின்ன சொல்லிடுங்க. அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம ட்ரெல்லிஸ் நெட் கட்டியிருக்கோம். இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ட்ரெல்லிஸ் நட் செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து இந்த சைடு ஒரு 10 பேக்ஸும் அந்த சைடு ஒரு 10 பேக்ஸும் வச்சுருக்கோம். சென்டரில் வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ட்ரெல்லிஸ் நெட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்து அதில் வந்து நம்ம கொடிகள் ஏற்றி விட போகிறோம். இப்போ நம்மள்ட்ட மேலே வச்சுருக்க பேக்ஸில் கொடி பேக் எதுவும் இல்லை. அதனால் நம்ம இப்போ 15-12 பேக்கில் பாகற்காய் ஒரு பேக்லேயும், அங்கிட்ட ஒரு 15-12 பேக்கில் வந்து வெள்ளரி ஒரு பேக்லேயும் நம்ம வந்து போட போகிறோம். மற்ற பேக்ஸில் எல்லாம் வெண்டை, அவரை, கொத்தவரை, அதுக்கப்புறம் ஒரு 5-12 பேக்கில் வந்து நாற்று விட போகிறோம். தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், குடமிளகா, இது போல் நாற்று விட போகிறோம். ஏற்கனவே இருந்த செடிகளில் நல்லா இருக்க செடி மட்டும் இது போல் சென்டராக வச்சிட்டோம். அது கீழே வந்து இது போல் ட்ரெயின் மேட் போட்டோம். நிறைய பேர் வீட்டில் தார்பாய் போடுறாங்க. தார்பாய் முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க. அது போட்டால் நம்ம வலிக்கு விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய க்ரோ பேக்கு தார்பாய் மெட்டீரியல் தான். இப்போ நீங்கள் டேரெக்டாக தர மேலே வச்சுருந்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் அடியில் ஈரம் காயவே காயாது. இதே நீங்கள் தார்பாய் போட்டிங்கன்னா மாடி ஃபுல்லாகவே எப்பயுமே ஈரமாக தான் இருக்கும் தார்பாய் கடியில். ஸோ மாடியோட ரூஃப் டேமேஜ் ஆகிறதுக்கு 75% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தார்பாய் முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க. ட்ரெயின் மேட்டு தான் ஃபைனல் சொல்யூஷன். அதை விட அட்வான்ஸ்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டாண்டு. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் செல்வராஜ். இங்கே திருச்சியில் வயலூர் ரோட்டில் எம்எம் நகர்ன்ற இடத்துல இருக்குது. முன்ன ஒரு நர்சரி மூலமாக பண்ணோம், நல்லா பண்ணாங்க. அந்த செட்டப்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்காத மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதனால் யூடியூப்பில் வந்து கங்கா ஆர்கானிக் ஃபார்ம் பற்றி படிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு எங்களோட அந்த மாடி தோட்டத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அது என்ன பேக்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, நம்மள்ட்ட என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், ஒரு கொஞ்சம் பேக்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதை கொஞ்சம் ஹைட்டில் வைக்கணும்னு பார்க்குறோம் அப்படின்னோம். ஸோ அதுக்காக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேக்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டும், மற்றதெல்லாம் வந்து கீழே வைக்கலாம், இப்போதைக்கு வைக்கலாம், அப்புறம் வேணும்னா இல்லைன்னா கூட அது எல்லாமே வந்து ஸ்டாண்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இனிஷியலாக நாங்கள் ஒரு 20 பேக்கு அதில் வச்சுட்டு மீதி இருக்க ஒரு 17-18 பேக் வந்து கீழே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம். கரெக்டாக பண்ணாங்க. ஆளுங்கள்லாம் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போனாங்க. அது வந்து அந்த மண் நம்மகிட்ட இருந்த மண்ணையும் யூஸ் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் மண் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் மண்புழு உரம் கொண்டு வந்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி திரும்ப எல்லா பேக்ஸ்லேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸ் பண்ணதை வந்து திரும்பவும் அந்த இதில் ஃபில்லப் பண்ணி அதெல்லாம் எல்லாத்தையும் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது 1 வீக் தண்ணி மாத்திரம் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கு சொன்னாங்க. ஸோ அது ஊற்றி 1 வீக் ஆச்சுது. இப்போ தான் அவங்க ஹரிஷ் சார் வந்து இன்றைக்கி தான் அந்த சோவிங் பண்ணோம். ஸோ இந்த விதையெல்லாம் போட்டு இப்போ தான் முடிச்சிருக்கிறோம். இனிமேல் எப்படி வருது என்னன்னு பார்க்கணும், இல்லை அதர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் கூட நான் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக சார். ஓவராலாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அவுட்புட் கிடச்சிதுங்களா? நிச்சயமாக கிடச்சிது. மணி வைஸ் ஆல்சோ ரீசனபிளாக தான் இருந்தது.
எனக்கு வந்து லுக்கு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். எல்லாம் கீழே வச்சு அது ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த லுக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டது. ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட அனுப்பிச்சோம். அவங்களாம் சொன்னாங்க, ஏன்னா முதல்லையும் அவங்க பார்த்துருக்குறாங்க, அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்ல செட்டப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கரெக்டாக நம்ம என்னென்ன வேணும், என்ன விதை போடுறதுலேருந்து எல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஸோ ஃபார் ஸோ குட், நோ ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ சார். இதுபோல் ஆர்கனைஸ்டாக ப்ரொஃபஷ்னலாக உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தையும் ரெனோவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் மாடியோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் டெக்னிக்கல் டீம்லேருந்து பார்த்துட்டு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு மாடி தோட்டத்தை செட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. மாடி தோட்டத்துக்கு தேவையான நாட்டு விதைகள் ஆகட்டும், டூல்ஸ், ஃபெர்டிலைசர் எது வேணும்னாலும் www.gangaorganicfarms.com வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.